இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் வெளியில் ஒளியை தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் உண்மையான ஒளி நம்முள் தான் இருக்கிறது. ஆத்மா. அது நம்மளுடைய உண்மை இயல்பு. அது அமைதி. அது சந்தோஷம். அது இறைவனின் ஒளி. நாம் வாழ்க்கையில் சிக்கல்களை சந்திக்கும் போது அந்த ஒளியை மறந்து விடுகிறோம். ஆனால் ஒரு சிறிய தீபம் போதும் இருளை அகற்ற. அதே போல ஒரு சிறிய ஆன்மீக சிந்தனை போதும் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற. நாம் தினமும் சில நிமிடங்கள் நம்முள் இருக்கும் அந்த ஒளியை உணர முயற்சி செய்தால் நம்முடைய மனம் அமைதியாகும், வாழ்க்கை அழகாகும். இந்த ஆத்ம ஞான தீபம் சேனல் உங்கள் உள்ளத்தில் அந்த ஒளியை ஏற்றுவதற்கான ஒரு முயற்சி. இந்த ஆன்மீக பயணத்தில் நீங்கள் கூட சேருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து ஆத்மீக பயணத்தை தொடங்குவோம். நாம் ஒன்றாக உங்கள் உள்ளம் ஒளிரட்டும். உலகம் முழுவதும் நாம் தேடிக்கொண்டிருப்பது ஒளி, அமைதி, சந்தோஷம். ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அனைத்தும் உங்களுள் தான் உள்ளது. தமிழ் சித்தர்கள் மனித வாழ்க்கையின் உண்மையை மிக எளிதாக சொல்லியவர்கள். திருமூலர் சொன்னார், உள்ளத்தில் ஒளி இருந்தால் வெளியுலகமே ஒளியாகும். அகத்திய மா முனிவர் கூறியதோ, உன்னை நீ அறிந்தால் நீயே இறைவன் என்று. இந்த உலகத்தில் நாம் தேடுவது அனைத்தும் நம்முள் இருக்கும் அந்த ஆத்ம ஒளியின் வெளிப்பாடே. ஆனால் நம் வெளியுலகத்தில் அதை தேடிக்கொண்டே இருக்கிறோம். சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள். அந்த அமைதியில் ஒரு சிறிய ஒளி உங்களுள் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அதுவே உண்மை, அதுவே ஆன்மா, அதுவே இறைவன். பட்டினத்தார் கூறினார், மனமே காரணம் துன்பத்திற்கும் சந்தோஷத்திற்கும். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவது இயல்பு. ஆனால் அதை எப்படி நாம் பார்க்கிறோம் என்பதே முக்கியம். மனம் அமைதியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் பெரியதாக தோன்றாது. ரமண மகரிஷி கூறினார், மனதை அமைதியாக்கினால் உண்மை தெரியும். நீங்கள் வெளியில் தேடாதீர், உங்கள் மன அமைதியில்தான் எல்லாம் உள்ளது. சித்தர்கள் சொன்னது போல, நீங்கள் தேடும் ஒளி வெளியில் இல்லை, அது எப்போதும் உங்களுள் தான் உள்ளது. அதை உணருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும்.